ஹலோ டிரைவர், என்ன நினச்சிக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்து கிட்ட வந்துட்டு இப்படி நிறுத்திட்டு நிற்கிறீங்களே? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போனால் தானாக போயிடலாம் மீனை பார்க்கும். ஏன் முன்னாடியே நிறுத்திட்டீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் இப்போ ஏர்போர்ட்டு போகிற வரைக்கும் தானே உங்களுக்கு பணம் பே பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி பாதி வழியில் நிற்க வச்சுருக்கீங்களே, அத்தனை பேரும் நிற்கிறாங்க ரோட்டில். பாருங்கள் எத்தனை பஸ்ஸு போகுது வருதுன்னு. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இப்படி பண்ணுறீங்க? கேட்டால் உங்களுக்கு வந்து ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க. இடையில நிறுத்த சொன்னதுக்கு நிறுத்தாமல் வந்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் வயசானவங்க, போகிறவங்க, பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் இப்படி பண்ணவே கூடாது ஒரு டிரைவர். கொஞ்சம் கூட நல்லா இல்லை இது உங்களுக்கு. என்ன நினச்சிட்டு இப்படி பண்ணுறீங்க? இப்போ எதுக்கு நடுத்தூரில் நிற்க வச்சுருக்கீங்க எங்களை? அங்கே வர நேரம் ஆகுது. 9:30 மணிக்குள்ளே டிக்கெட் எடுக்கணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை. யோ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன்னு நீ சொன்னன்னு நானும் வேலை எடுத்துக்கிட்டு வந்த மாதிரி என் புத்தியை நான் அடிச்சுக்கணும் பார்த்துக்கா. என்னமோ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு டிக்கெட் இப்போ தான் போய் எடுக்க போகிறாராம். என்ன கொடுமை தலையெழுத்துறா சாமி. ஆல்ரெடி டிக்கெட்டை புக் பண்ணிட்டு தான் அவன் வெளிநாட்டுக்கு போவான். இது எல்லாம் பைத்தியக்கார குடும்பம் போல் இருக்கு. இந்த குடும்பத்தில் வந்து நான் வந்து மாட்டிக்கிட்டேனே. அட கடவுளே. வேனை உங்களுக்கு வித்துட்டுன்னு நினச்சிட்டிங்களா? இல்லை உங்களுக்கு வாடகைக்கு வந்தாக்கா என் வேனை போட்டு இப்படி நாரை அடித்து அங்கேயும் ஒரே ஆய் போய் வச்சுருக்கிறீங்க எல்லாம். என்னத்த சொல்கிறது? இன்னும் வயசானவங்களுக்கும் பார்க்க கூட மனசு வரல. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு இந்த வேலை பார்த்து வச்சுருக்கீங்க. இடையில வண்டியை நிறுத்த முடியுமா ஹைவேயில்? அங்கே எங்கே இருக்குது பாத்ரூமுன்னு நீங்கள் நிறுத்த சொன்னீங்க. எல்லாம் நாற்றத்தை ஏற்படுத்தி வச்சு பாத்ரூமு கணக்கில் இருக்குது என் வேனு. என் வேனை கழுவி கொடுப்பீங்கன்னு தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சுருக்கிறேன். எல்லாம் ஒழுங்காக இறங்கி வேனை கழுவுங்க, இல்லைன்னா சரிப்பட்டு வராது பார்த்துக்குங்க. எவ்வளோ திமிரு இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வேனை போட்டு இப்படி நாஸ்தி பண்ணி வச்சுருக்கீங்களே. உங்களுக்கெல்லாம் வேனு கொடுத்து வேனுக்கு நான் வந்தேன் பார்த்தியா? என்ன சொல்லணும்யா? என்னமோ பார்க்கறதுக்கெல்லாம் பெரிய மனுஷ கணக்கில் இருக்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி மட்டமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்னத்த சொல்கிறதோ தெரியல போ. ஏக்கா என்னக்கா இது இந்த மாரி வேலை பார்த்து வச்சுக்கிறாங்களோ உன் குடும்பத்தை ஆளுங்க. ஐயோ கடவுளை நடு ரோட்டில் நிற்க வச்சு இந்த டிரைவருக்காரன் இப்படி தான் அசிங்கப்படுத்தணுமா நம்மளை? யாக்கா என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. சிரிப்பு வருது, ஒரு பக்கம் அடக்க முடியல. என்னமோ வயசான பொம்பளைவளும் உன் மூத்தாரும் சேர்ந்துக்கிட்டு குசு தான் போட்ட அழுவான்னு பார்த்தா என்னமோ கழிஞ்சு வச்சிருக்கிற அழுவ போடுறக்கு. அதை கழுவுறதுக்கு நம்மளாமா போக முடியும்? ஏக்கா ஒழுங்கா நீ போய் உன் புருஷங்கிட்ட சொல்லி விடு பார்த்துக்க. யார் போனாங்களோ அவங்களே கழுவ சொல்லு. என்ன அது நான் மாட்டு சாணியா இல்லை மிருகச்சாணியா? மனுஷ சாணியை போய் எவ கழுவுவா? நான் நாத்தம் அடிக்கும். கொடுமைடா சாமி. நம்மளை நடுத்தரில் நிற்க வச்சு இந்த டிரைவருக்காரன் போட்டு மான மரியாதை எடுக்கிறான். போகிறா வர பொம்பளெல்லாம் பார்த்து கார் துப்பிக்கிட்டு போகிறா. இந்த வயசுலேயும் இந்தமாரி வேலை பார்க்குதுங்களா? இதுகளுக்கு இது வேனை வந்து வாடகைக்கு கொடுத்தா இந்தமாரி பண்ணி வைக்குதுங்க. இதுங்க யார் இதுங்களுக்கு கொடுப்பாங்க? இனிமேனு பேசிக்கிட்டு போகிறாங்க வராங்க. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. ஏக்கா நீ போய் சொல்லுக்க உன் புருஷங்கிட்ட. நல்லா குத்துக்கள் கணக்கில் நிற்கிற நீ வர. உன் புருஷன் வர செக்கு மாடு கணக்கில் நிற்கிறாரு. 2 பேரும் இப்படி தான் நிற்கிறீங்களே. என்னத்தை தான் சொல்கிறதுனே தெரில. நீங்கள் தானே பிளான் பண்ணி எல்லாத்தையும் கூட்டுக்கிட்டு வந்தீங்க. நீங்கள் தான் பொறுப்பு பார்த்துக்குங்க. என்னமோ கடவுளை நம்ம என்னத்தை தான் சொல்லுவோமோ தெரியல. ஒரு பிளானும் இல்லாத ஆள் நீங்கள் எதுக்கு இந்தமாரி வேலை பார்க்குறீங்க? என்னக்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ஏய் மாலினி, ஒழுங்கா இங்க வந்து தொலைஞ்சிரு. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் கேட்கறதுக்கு நாராசமா இருக்கு. நாராசமா என்ன மேலே இப்படி நாருது நான் நினைச்சிட்டு வரும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி வேலை தான் பார்த்துருப்பீங்கன்னு. கடவுளை கேட்கறதுக்கெல்லாம் என்னென்னமோ கதையை சொல்லிவிட்டு வந்துட்டா பாருங்க என் பொண்டாட்டிக்காரு. இது மாதிரி தானே இவ்வளவு எல்லாத்தையும் மறைச்சிருப்பாளுங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஒழுங்கா இங்க வாங்க. உன் குடும்பத்துல என்னைக்கு வந்து நான் வாக்கப்பட்டனோ அன்னைக்கே போச்சு பார்த்துக்க. இங்க மான மரியாதை அது போதாதுன்னு நடு ரோட்ல நிக்க வச்சு இந்த மாதிரி மானக்கேடை பண்ணி வச்சிருக்கீங்க. என்னத்துல குடும்பமோ தெரியல போ. கேட்கவே அசிங்கமா இருக்குது. கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாம எல்லாரும் ரோட்ல நின்றுட்டு பேசலாம். இந்த வேன டிரைவர் இவங்க என்னமோ பேச விட்டு சொல்லி எல்லாம் நின்றுட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் கூட அறிவு இல்லாத என்னமோ பகுமானமா போய் நிக்கிறா பக்கத்துல, அக்கா பக்கத்துல. என்னத்த சொல்றதுலே தெரியல. இங்க வாட்டி கூப்பிடுறேன்னா இங்க வா. ஐயோ அக்கா மாட்டிக்கிட்டேங்க. இந்த கதை தெரிஞ்சு போச்சு பாரு. பக்கத்தில் வர நின்றுக்கிட்டு கேட்டு விட்டாங்களே. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலக்கா. என் புருஷன்காரன் சரியான கோவக்காரங்க்கா. என்னதான் பண்ண போகிறானோ தெரியல. நான் வர அங்கே போய் என்ன வாக்கப்பட வச்சு சாவடிச்சு விட்டீங்க. எல்லாரும் சேர்ந்து என் தொல்லை தாங்க முடியல. சீக்கிரமாக தாலி கட்டி வைப்போம்னு வச்சு ஒரு குரங்குக்கு வாக்கப்பட வச்சு ஒரு குரங்கு என்ன போட்டு சாவடிக்குது டெய்லிக்கும். என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலையே. இப்போ வர இந்த கதையும் தெரிஞ்சு போச்சா? இன்னும் கொஞ்சம் நெஞ்ச மானமும் நம்ம வீட்டு மானமெல்லாம் போச்சு, பறந்துருச்சு காற்றுல. ஐயோ கடவுளே, நான் என்னத்தை பண்ணுவேன்னு தெரியலையே. இந்த வரங்க இருங்க, எனக்கு உடம்பு முடியல. என்ன வர பிடிச்சிக்கிட்டு இவர் கத்துறாரு. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலையே. என்னங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்க. நான் வர மயக்கம் அடிச்சு போய் கிடந்தேன். எனக்கு உடம்பு முடியலங்க. ஏங்க என்ன பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கத்துறீங்களே? என்ன பிரச்சனை உங்களுக்கு?
ஏட்டா சுப்பு சுப்பு பயலா எல்லாம் பெரியவங்க தான் போய் வச்சாங்கன்னு இந்த வேன் டிரைவருக்கு அவன்டா சொன்னு எல்லாம் சின்ன குட்டிவோ இருக்கிற அழுவோ 4 குட்டிவோ இவ்வளோ வராண்டா போய் வச்சிருப்பாளுவோ இது ஒரு கடைன்னு மாப்பிள்ளை சம்மந்திவோ எல்லாம் நிற்கும்போது இந்த மாதிரி கதையை சொல்கிறானே இந்த வேணும் டிரைவரு போய் பிடிச்ச பாரு நல்லா புளியங்கொம்பு மாரி இவன் மொகரையும் மூஞ்சியையும் பார்த்தாலே தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்குமா ஐயோ கடவுளை இவன் போய் நம்மளை ரோட்டில் நிற்க வச்சு கேட்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டியாடா ஏன்டா மானம் கட்டவனா உன்னால் பெற்றதுக்கு கல்லை பெற்று போட்டு துணி துவைச்சி போட்டு விட்டு கொடுக்கலாம் விட்டு என்னத்த சொல்லிட்டுன்னு தெரியல எல்லா ஆளுங்களும் வந்து நின்றுக்கிட்டு பட்டாத்துக்கு நம்ம வீட்டு மருமம் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்குறானோ இப்போ நம்ம அவ்வளவு வாழ்க்கை என்ன ஆக போதோ தெரியல சாதாரண ஒரு குசு விஷயத்த இந்த மாரி பரப்பி நாசம் படுத்தி விட்டுட்டானா இந்த டிரைவர் இவனை என்னட்ட பண்ணுறது என்னமோ ஆகி போயிட்டாங்க தான் அது என்னமோ பெரியவங்க போனாங்களா சின்னவங்க போனாங்களான்னு தெரியாத என்னமோ இவன் நிற்க வச்சு நடு ரோட்டில் நெட்டில் வச்சு துப்பாக்கியில் சுடுற கணக்கில் பேசுகிறானா ஏன்டா இவனை போட்டு கொளுத்துடா இவனை போட்டு கொட்டுன்னு கொட்டிட்டாலைங்க ஏன்னா எம்மோ திமிரு வாட்டத்தில் பேசுகிறான் பாரு வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் பெரியவங்க சின்னவங்களாம் இருக்கிறபோது எம்மோ திமிரா பேசுகிறான் இவன் வேனை போனால் போது நம்ம இன்னொரு வேன் கூட வாங்கி கொடுத்துக்கலாம் அதுக்குன்னு நம்ம என்னென்ன மானக்காடு பற்றி அசிங்கப்பட்டுறான் எனக்கு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறான் பாரு இந்த கிறுக்கு பயமாவான் ஏன்டா எல்லா நேரமும் நீயே பேசாமல் மற்றவங்கள பேச வச்சுக்கிட்டே இருக்கிறியட்டா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற நம்ம ஒரு 10 பேரை கூட்டுக்கிட்டு போகிறோம்னா அவங்களுக்கு நம்ம நடா பாதுகாப்பு பாரு உன் தங்காச்சி புருஷன் உன் தங்காச்சியை போட்டு என்னென்ன கேள்வி கேட்கலாம் பார்த்துக்க நமக்கெல்லாம் கேட்கும்போது சும்மா வலிக்குற என்னமோ சாதாரண கதையாக இருக்க மாரி அப்படி கேட்குறான் பாரு உன் வீட்டில் வந்து தெரியாமல் வாக்கப்பட்டுட்டோன்னா இவனை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு மாட்டு சாணியை வர வச்சாங்க இல்லை மனுஷ சாணியை வர வச்சாங்களா என்னமோ அம்மா திமிரு வாட்டத்தில் அவன் பேசுகிறான் எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு நீ இன்னும் என்னத்தை தான் பொறுத்துக்குவியோ தெரியல எடுக்கு இங்கே பாருங்க டிரைவர், ஒழுங்காக பேச்சை மாற்றி பேசுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும்னு தெரியாது. இங்கே என் தங்கச்சி வாழ்க்கையே போகுது, என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியல. உங்ககிட்டலாம் வந்து மாட்டிக்கிட்டு உங்களை போய் நான் புக் பண்ண பாருங்கள், என் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லிட்டு என்னமோ என் குடும்பத்துக்கு முன்னாடி என்னைய மானபங்கப்படுத்தாதீங்க, தயவு செஞ்சு நீங்கள் கம்முன்னு இருங்க, நாங்கள் சமாளிச்சுக்கிறோம், நாங்கள் காரை கழுவி தரோம். அதை விட்டுட்டு என்னமோ ரோட்டில் நின்றுக்கிட்டு அசிங்கப்படுத்தாதீங்க. அசிங்கப்படுத்துனீங்கன்னா பணம் வாங்காமல் போயிடுவீங்க, பார்த்துக்குங்க. என்ன திமிரு இருந்தால் எப்படி என் குடும்பத்துக்கு முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்துறீங்க? என்னமோ கக்கா போனாங்களாம் என்னமோ பண்ணாங்களான்னு சொல்லிக்கிட்டு நிற்கிறீங்க. என்னத்த சொல்கிறது? நான் வந்து உங்களை சொன்னான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன்ல, என் பேர் என்னதான் சொல்லிக்கணும். என்ன பண்ணுறது? பஞ்சவர்ணம் இங்கே பாட்டி, இங்கே வா. உன்னால தான் எல்லா பிரச்சனையும். நான் பெரிய பஸ்ஸு வைக்கலான்னு பார்த்தா என்னமோ இப்போ டப்பா வேன் வைக்க சொல்லி எம்மோ பிரச்சனை கொடுத்துட்ட பாரு நீನು. என்னமோ கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாத நம்ம என்னமோ பணம் கொடுக்காம சும்மா பேப்பர் அள்ளி கையில் கொடுக்க போகிற மாதிரி இவன் கிறுக்கு பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். நீ என்னமோ எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் நீ தானடி காரணம், நீ சொன்னது தாண்டி நான் செஞ்சேன். இப்போ பாரு, பஸ்ஸாக இருந்தால் பாத்ரூம் இருந்திருக்கும், குழந்தை பிள்ளை கக்காலாம் அதில் போயிருக்கும். என்னமோ காரில் போயிடுச்சு, அதுக்கு வயிற்று வலி தாங்க முடியாமல் அது பற்றி ஒரு பெரிய கதையாக பேசிக்கிட்டு இருக்கான் அந்த டிரைவர். நீங்கள் என்னத்த சொல்கிறது? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே போய் நம்ம டிக்கெட் உள்ள காட்டணும், காட்டி உள்ளே போய் உக்காரணும். என்னமோ இங்கேயே இவன் பேச்சை வளர்த்துறானே, என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. போ. என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? வந்த இடத்துல எங்கள் அம்மா வீட்டை உங்களுக்கு குறை சொல்லாமல் இருக்கலைன்னா தூக்கமே வராது இல்லையா? என்னை திட்டும் போது என் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க இருந்தால் கூட பரவாயில்ல, எங்கிலிருந்தே வந்ததுங்கெல்லாம் நிற்கிது. அதுக்கு முன்னாடி என்னை இப்படி மட்டப்படுத்தி பேசுகிறீங்களே, அவளுங்க என்னை மதிப்பாளுங்களா? சொல்லுங்க பார்ப்போம். நான் எப்படி இங்கே இருந்தாலும் அதே மாதிரி தான் அங்கே இருக்கிறேன்னு சொல்லி என்னை ரொம்ப கேவலப்படுத்தி பேசுவாளுங்க. உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை? குழந்தைங்க போய் வச்சதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? சொல்லுங்க பாப்பா. சட்டப்படி பார்த்தா நம்ம பசங்களும் போனாலும் போயிருப்பாங்க. சொன்னால் தானே அங்கங்கே நிறுத்தி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு பார்க்க முடியும். ஒன்றும் சொல்லாத இதுவோ பட்டிலே இஷ்டத்துக்கு இருந்துட்டு வந்தால் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு போய் என்னை பிடிச்சி வச்சுக்கிட்டு திட்டுறாரு இவர். கேட்கறதுக்கு ஆளில் இருந்தானே இப்படிலாம் பேசுறீங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு, என்னத்தை பண்ணுறது? என்னைக்கு வாக்கப்பட்டு வந்தனோ அதுலேருந்து உங்களுக்கு அடிமையாக தான் கடந்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க. எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தால் கூட என்னை நிம்மதியாக விட மாட்டேங்கிறீங்களா? இங்கே பார்ட்டி, உன்னை என்ன சும்மா அவன் அனுப்பி வச்சாங்க? என்னமோ அவன் திட்டுறான்னு சொல்லிவிட்டு என்னமோ கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாத நம்ம ஆத்தா அப்பனா இம்மா கேள்வி கேட்கறான் கூட பிறந்தவங்களெல்லாம். என்னமோ அதை கேட்காம என்னமோ அழுவுற, மானம் போகுது மரியாதை போகுதுன்ற. எங்கெல்லாம் என்னடி நினைப்பான் அந்த பையன்? உன்னை என்ன சும்மா அனுப்பி வச்சாங்க? எத்தனை பவுனை முழுங்கிட்டு போன தெரியுமா நீ? கல்யாணத்தை அப்பவே 50 பவுனு, அதுக்கப்புறம் அம்மா கிட்ட 20 பவுனு, இப்போ காது குத்திக்கு 30 பவுனு, எத்தனை பவுனு 100 பவுனுக்கிட்ட வாங்கிக்கிட்டு போய் அவனுக்கு நீ அடிமையாக கிடக்குறன்னா நீ என்னடி ஆள் நீனு? ஏறி மிதிக்கிறது இல்லை, மிதின்னு. என்னமோ என் புருஷனை பார்த்தியா? என் சொடக்கு போடுற நேரத்தில் என் கிட்ட காலில் வந்து உட்காந்துருப்பான். என்னமோ புருஷன் வளர்க்குறான், புருஷன் உலகத்தில் இல்லாத புருஷன். அவங்ககிட்ட நீ அடங்கி போனன்னு வச்சுக்கா, அவ்வளோ தாண்டி உன்னைய நல்லா கீழே குட்டி தள்ளி விட்டுட்டு போவான் பார்த்துக்க. என்னமோ பேசுகிறானா இவர் நடுங்கிக்கிட்டு போய் நிற்கிறான். நடுங்கிக்கிட்டு ஆளையும் முகரையும் பார். மாமியா வீட்டில் இருக்கிற சொகுசை விட ஆத்தா வீட்டில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சோ அவனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி. எல்லாம் நாங்கள் வாங்கி அனுப்புனதுக்கு அப்புறம் தானே அவன் வந்து ஓரளவுக்கு பந்தா கட்டுறான்.
தந்தா இல்லைன்னா 10 மாடை வச்சு சாணியை உருட்டி அடிக்க வேண்டியதான் செவுத்துல. என்னமோ நீ போய் மாட்டிக்கிட்டு என்னமோ இஷ்டத்துக்கு பேசுறானாவன் பேச்சு. ஏட்டி இங்கே பாருட்டி மாலினி, ஒழுங்கா வாயை வச்சுக்கிட்டு உன் புருஷன் நல்லா சும்மா இருந்தா நல்லது பார்த்துக்கா. அவனுக்கு இல்லைன்னு வச்சுக்கா சாணியை உருட்டி அடிக்கிற மாதிரி அவன் மூஞ்சில இந்த குட்டிவை போனால கக்கா, இந்த கக்காவை உருட்டி தான் அடிக்கணும் பார்த்துக்க. என்னமோ பேச்சு பேசுகிறான் பேச்சு. மாமியா விடுனா இவங்களுக்குலாம் மட்டமாக போச்சு, மட்டமாக கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினச்சிக்கிட்டு பேசுகிறான் போல இருக்கு. 100 இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனை நமக்கு டீ. என் தம்பிக்கார எம்மா கஷ்டப்பட்டு எல்லாரையும் வெளிநாட்டுக்கு கூட்டு போகணும். அவன் அங்கேயிலேருந்து எம்மா டிக்கெட் எடுத்து அனுப்பி நம்மளை கூட்டுக்கிட்டு போகிறான் இத்தனை கிலோமீட்டர் தாண்டி. என்னமோ திமிரு தானே ரொம்ப அதிகமாக இருக்க உன் புருஷனுக்கு. இங்கே பாரு, இந்த வானர வேலைலாம் இங்கே காட்டக்கூடாதுன்னு வச்சுக்கோ, இல்லை வாழை எடுத்து ஒட்டு நறுக்கி விடுவான் நறுக்கி. எக்கா நீ வர சும்மா இருக்கா, அந்த ஆளுக்கு அதில் உள்ள போகுது. அப்போ நான் தான் போய் அந்த வீட்டுக்கு போய் சாணியை வாரி உருட்டி செவுத்துல அடிக்கணும். என்னமோ சாணி உருட்டி அடிக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரங்க வச்சிருக்கிறாங்க. நீ வந்து அதையும் கெடுத்து விட்டுறாத. செத்த கம்முன்னு இருக்கா தெய்வமா போவேன். செத்த கம்முன்னு இரு. என்னமோ எப்படியோ அப்பிலேருந்து இந்த மனுஷன் என்ன மிரட்டி கண்டுக்கிட்டான். நீ வர யாக்கா என்ன எப்படி பண்ணுற? என்னமோ எனக்கு என்னென்ன பேச்சு பேசினா, என் புருஷன் சொக்காயிலிருந்து தானே காசை எடுத்து திருடி நான் வட்டிக்கு விட்டேன். அது என்னமோ பெரிய கதை மாரி மூட்டை கட்டிக்கிட்டு இரு மச்சாங்கிட்ட சொல்கிறோம் பொச்சாங்கிட்ட சொல்கிறோன்னு சொல்லிவிட்டு எம்மா திமிரில் என்ன பயமுறுத்தி காட்டினேன். அப்படித்தான் வேணும், நல்லா தான் அசிங்கப்படுத்தினான் அவன் புருஷங்காரன். என்னமோ கூட பிறந்தவளாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு கரிசனம் இல்லை, ஒரு பந்த பாசம் இல்லை. இவெல்லாம் என் கூட பிறந்து விட்டா. அதுக்கு இவ என் அண்ணன் முன்னாடி தேவலாம என்னென்ன பேச்சு பேசினா, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசினா, அதுக்கு தான் இப்போ வச்சு அடிக்கிறான் பாரு அவன் புருஷன். ஆப்பு நல்லா அடிக்கட்டு, இன்னும் 4 அடி. இது பாருட்டி அஞ்சமா, இது என்னட்டி குடும்பமா இல்லை இது என்ன சூவா, வண்டலூர் சூவா? என்னமோ மிருகங்க கழிஞ்சு வைக்கிற மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற ஆளுங்கள்லாம் கழிஞ்சு வைக்கிதுங்க. என்னமோ கேட்டால் குழந்தை பிள்ளை போச்சுங்க, சின்ன பிள்ளை போச்சுங்க, பெரிய பிள்ளை போச்சுங்கன்றீங்க. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல, தெரியாமல் வந்து வாக்கப்பட்டுட்டு இந்த மாதிரி நடு ரோட்டில் நிற்க வச்சு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே. யாரோ போய் வச்சிருக்கு எங்களெல்லாம் கழுவ சொல்கிறானா இந்த வேன் டிரைவர். நல்லா இருக்கட்டி உனக்கு ஏட்டி இங்கே வாட்டி, நம்ம வெளிநாட்டுக்கு போய் கிழிச்ச வரைக்கும் போதும், வீட்டுக்கு போவோம் மூட்டையை கட்டிக்கிட்டு புள்ளைகளை இழுத்துக்கிட்டு வாட்டி சொல்கிறதுக்கு காலில் உருளியா என்னமோ அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு நிற்கிறா. காக்கா விரட்டுற பிறகு காக்கா கூட போய் வச்சாலும் கழுவ சொல்லுவாங்க படக்கு இந்த வீட்டில். ஏதோ என்னடா திட்ட நினச்சான் இந்த சண்டால பயமாமா. நம்மளையும் கேள்வி கேட்குறானே, புருஷன்ற மட்டும் மரியாதை எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறன்னு மட்டும் பார். என்னமோ வந்து என் வீட்டில் நின்றுக்கிட்டு என் வீட்டில் என் அண்ணம்மாவை என்னமோ டிக்கெட் அனுப்புறா. அது நீ வலிக்காமல் பொத்துனா மாதிரி செலவு பண்ணாத வர்ற இவனுக்கு எம்மா திமுறை பாரு திமுற. இவனெல்லாம் அடக்கி உடக்கி காலெல்லாம் உடச்சி வைக்கணும், உடச்சி வைக்கிற இரு. என்ன சொன்னீங்க காதில் உள்ள சொல்லுங்க பாப்பா இன்னொரு வாட்டி. என்னம்மா இவர் இப்போ ரொக்கம் கட்டி வெளிநாட்டுக்கு கூட்டு போனது ரொம்ப அதிகம். என்னம்மா ஓசியில் போகிறதுக்கு எம்மா வாயை பாரு வாயை. இந்த பாருங்க சும்மா ஓவராக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு நீங்கள் கிளம்புங்க. நானும் என் பிள்ளையும் வரணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் என் அண்ணம்மா செலவு பண்ணுறா. ஓசியில் உட்காந்த மாரிக்கு பொத்துனா மாதிரி வந்துட்டு பொத்துனா மாதிரி போகிறதுக்கு உங்களுக்கு என்ன அம்மா திமிருன்ற நான். என்னம்மா ஓவராக பேசிக்கிட்டு எங்களையே ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்களா? வாயை முடிக்கிட்டு செவனோன்னு இருக்கணும் செத்த நாய் செருப்ப கடிச்ச கணக்கில். என்னம்மா பேசுகிறாரு பேச்சு. நைட் ஆனால் குடியை போட்டுக்கிட்டு வந்து ஊழ்ந்து கிடக்கத்தெல்லாம் தெரியாதே போச்சு. என் வீட்டு ஆளுங்களுக்கு சொல்லாமல் இருக்கிறேன், சொன்னோன்னு வச்சுக்குங்க. உங்களை போட்டு பந்தாடி விடுவார் பந்தாடி எங்கள் அண்ணங்காரரு. என்னமோ ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஒரு கதை நடந்து போச்சுன்னு உலகத்துல நடக்காது தானே இங்கே நடந்து போச்சு. என்னமோ பேச்சு பேசுகிறாரு பேச்சு. வாயை முடிக்கிட்டு செவனோன்னு இல்லை, அந்த வேனில் பிளாஸ்டரை போட்டு கட்டி வச்சு உடனே அந்த வேனில் தான் அனுப்பணும் பார்த்துக்க. என்னமோ பேசுகிற பேச்சு கேட்கறதுக்கு ஆளுன்னு நினச்சே எனக்கெல்லாம் யாரும் கேட்க வேணாம், நானே போதும். எப்பா இந்த ராட்சசிக்கிட்ட பேசவே முடியாது நம்மளால. சாமி இவ பொம்பளையே கிடையாது, நம்மள மூட்டை கட்டிட்டு போக சொல்றா. என்னமோ நான் ஒரு குரலை உயர்த்தி பேசிட்டேன்னா அதுக்கு நம்மள மூட்டை கட்டிட்டு போக சொல்றாள். என்னமோ நம்ம மச்சாமாவை நம்மள ஓசியில கூட்டிட்டு போறா, அதையா நமக்கு எடுத்துக்கணும். எவ்வளோ பேடுறா எவ்வளோ வாடுறா, நமக்கு என்ன வந்து கிடக்கு செவனோன்னு நிற்போம். அவட சண்டால படுப்பாவி வேண்டா குச்சை விட்டு அடிச்சு விட்டு எம்மா நாட்டா மூக்கில் விரல வச்சுக்கிட்டு இருப்ப. உன் மான மரியாதை எல்லாம் போச்சு பட்டுக்க. இன்னியோட சிட்ட மூக்கில் இருந்து கையை எடு. லட்சணத்தை பாரு லட்சணத்தை. புள்ள பெற்று வச்சுக்கிறேன்னு என்னதான் கார் துப்புவா. என் மருமகிட்ட என்னென்ன பாடுபட்டுறியோ தெரியலப்போ. சிட்ட கம்முன்னு நில்லு. நீ வர மூக்கை பொட்டிக்கிட்டு நான் இல்லை எங்கள் அப்பா கோயிலுக்குள்ள இல்லைன்னு கணக்கா எல்லாருக்கிட்டையும் நீயே உன்னை காட்டி கொடுத்துக்கடா கிறுக்கு பயமாவன. சிட்ட கம்முன்னு இரு. அம்மா சும்மா நாத்தமாக இருக்குது இந்த அம்மா மூடி வச்சிருக்கிறேன். நான்லாம் எதுவுமே பண்ணலை பார்த்துக்குங்க. என்ன ஏமா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? இதுக்கு தான் நான் கிளம்பி வரதே இல்லை. ஒரு பெரிய மனுஷன் கூட வீட்டில் பார்க்காம மட்டு மரியாதையில் இருக்கீங்க. என்னத்தை சொல்கிறது தெரியாமல் வந்து போட்டேன். நல்ல வரைக்கும் என் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு வரல. பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்துருந்தோன்னு வச்சுக்கா, இன்னையோட ஒன்று அவள் அறுத்து விட்டுட்டு கிளம்பிருப்பாடா என் மானங்கட்ட பயல. சிட்ட வாயை முடிக்கிட்டு மூக்கில் இருந்து கையை எடு. சொல்லிவிட்டேன். என்னமோ கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு எல்லாம். இல்லைன்னா நம்ம பேச்சுக்கு இவ்வளோ மரியாதை தாழ்வாக பேசுவாங்க. கொஞ்சம் கூட நம்ம மேலே மட்டு மரியாதை இல்லாத போச்சே. ஏன் தான் வந்தமோ இதை வந்து தின்னுபுட்டு இப்படி பண்ணி வச்சதுக்கு ஒரு இது குசு போட்டதுக்கு இம்மா பேச்சு பேசுறதுக்குள்ள எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஐயோ கடவுளே மான மரியாதை எல்லாம் போச்சு. உன் குடும்பத்தை நினைச்சாலே ஒரே சிரிப்பா வருது சிரிப்பா. நல்ல வேலை நாங்களே வயிற்று காலி பண்ணி வச்சுக்கிட்டு வந்தோம்.
அதனால நீ கொடுத்ததை தின்னதுக்கு எங்களுக்கு மானம் மிந்துச்சு பாரு. வயிறு கரெக்டாக இருந்துச்சு, எங்களுக்கு ஒன்றும் பண்ண கிடையாது. என்னமோ இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டு எப்படி எல்லா மானமும் போச்சே. சே யாக்கா ஆமாம், உன் புருஷங்காரரு உன்னைய வர இடையில இழுத்து இவ தான் இந்த வேனை புக் பண்ண சொன்னாக்கா பஸ்ஸு வைக்கிறன்னா இவ வானான்னாரா? அது உண்மையா என்ன சும்மா நடிச்சாரா? நீ ஒரு ஆள்டி, என் புருஷன் குறுக்கு சால் ஓட்டான். எதுக்கு எடுத்தாலும் என்னதான் இழுத்து இழுத்து பேசுவாப்ல. அது மாரி இன்னைக்கும் பேசிக்கிட்டு தான் நானும் செவனோன்னு கடந்தேன். இல்லைன்னா இவங்களாம் சமாளிக்க முடியுமா? 100 இருந்தாலும் கொண்டாங்க தாண்டி இந்த மாப்பிள்ளை வர வந்திருக்காங்க வீட்டுக்கு. அவங்கள முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசலாம். என் புருஷனுக்கு அவமானமா இருக்கும்ல. யாரை என்னமோ பண்ணி வச்சாங்க. இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அனுசரிச்சு தானே போகணும். நல்ல சாடி கேட்ட மூடிதான்க்கா நீனு. பாருங்க டிரைவர், இப்போ நீங்க வண்டியை எடுக்க போறீங்களா என்ன? என்ன நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் கூட நான் உங்களுக்கு கார் வாஷ் பண்றது கூட நாங்க பண்ணோம், எக்ஸ்ட்ரா மணி கொடுக்குறோம். நீங்க தேவையில்லாம பேசி எங்களை டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சீக்கிரமா கொண்டு போய் இப்போ எங்களை ஏர்போர்ட்ல விடுங்க. இங்க பாருங்க சார், எக்ஸ்ட்ரா மணி தந்தாலும் அதுல உட்காந்துக்கிட்டு போக முடியாது சார். அவ்வளோ நாத்தம் அடிக்குது. தயவு செஞ்சு ஒரு ஓஸ் ஒன்று கனெக்ட் பண்றேன். இந்த ஏரியிலேருந்து அந்த வண்டியில விட்டு நல்லா கொஞ்சம் கழுவி விடுங்க சார். சுத்தமா போகவே முடியாது. இல்லைன்னா வேற வேனை புக் பண்ணிக்கிட்டு போங்க. இது வரைக்கும் வந்ததுக்கு பணம் கொடுத்துட்டு கிளம்புங்க. என்னாடி நானும் வண்டர்லேருந்து பாட்டு கொடுக்குறேன். ஏண்டா என்னடா நினச்சிக்கிட்டு போகிறேன் நீனு? ஏன்டா வேன் டிரைவர் தானே நீனு? ஏண்டா இல்லை ஃப்ளைட்டு டிரைவரா? விமானம் ஓட்டுறியா? ஏன்னா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற. எந்த ஊர்லேயும் நடக்காட்டடா நடந்து போச்சு. வண்டி அப்போ எடுக்கிறே எல்லாம் கேட்டு உழவாதும் வளர்த்துட்டான். ஒழுங்கா வண்டியை எடு. நாட்டமா இருந்தான்னா என்னவா இருந்தான்னா நாங்கள் தானே பொறுத்துக்கிட்டு போக போகிறோம். என்னம்மா அந்த பையன் வெளிநாட்டுக்கு பார்த்துருக்கு நேரம் ஆகுதுன்றான். என்னமோ இங்கே நின்றுக்கிட்டு ஒட்டாரம் பேசுகிற ஒட்டாரம் கால் கையெல்லாம் உடச்சி முறிச்சு விட மாட்டேங்க முறிச்சு. அதானே கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினச்சிக்கிட்டு என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற தம்பி? ஒழுங்காக வண்டியை எடுத்து சொல்லிவிட்டேன். நாங்கள் எங்களுக்கு 9:30 மணிக்கு அங்கே டிக்கெட்டு காட்டணும் பார்த்துக்க. சும்மா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கார கிளம்பணும். நேரத்தை வளர்த்தார சொல்லிவிட்டோம். அங்கே வந்து எத்தனை ஆயிரம் இருந்தாலும் சுப்பு கொடுப்பாப்ல. நீ வாசிக்கிறோம். கொடுமை. நான் வந்து ஓட்ட வர நேரம் தான் எனக்கு இப்படியெல்லாம் நடக்கணும். எல்லா நேரமும் எனக்குன்னே கடவுள் எழுதி வச்சிருக்கான் போல இருக்கு. இந்த மாதிரி கொழாடி பைப்பில் சண்டை வாங்குற மாதிரி இதுங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு பெரிய இம்சையா இருக்க. சரி நல்லா இருக்கும். நீ திட்டம் அது போதும். வண்டியை எடுப்பா. நேரம் ஆகுது. சாமி இல்லை செட்ட வண்டியை எடுப்பா. போனோம்னா அப்புறம் விட்டுட்டோம்னா ஒரே பிரச்சனையாக போகும். 10 லட்சத்துக்கிட்ட செலவு பண்ணிக்கிறா என் பேட்டி. செட்ட வண்டியை எடு. 10 லட்சம் செலவு பண்றீங்க. ஒரு டீசென்ட் இல்லைன்னு தெரியல. என்னத்த சொல்றது? நாத்தத்தில் உட்காந்துக்கிட்டு வர சொல்றீங்க. மூக்குக்கு நான் பிளாஸ்டிக் போட்டு தான் ஒட்டிக்கிட்டு வரணும். பெரிய இம்சையா போச்சு உங்ககிட்ட எனக்கு.